Please turn to 2 Timothy chapter 4 verse 11. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Only Luke is with me. Take Mark and bring him with thee, for he is profitable to me for the ministry. லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா. ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். Father, we praise and thank you for your precious word. பிதாவே, உம்முடைய விலையேற பெற்ற திருவார்த்தைக்காய் நன்றி சொல்லி நாங்கள் துதிக்கிறோம். Lord, we look to you for the expounding of your word. உம்முடைய திருவார்த்தையை விவரித்து தருவதற்காய் உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். Lord, let our ministry be blessed. கர்த்தாவே, எங்களுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Paul writes to Timothy here, take Mark and bring him with you, for he is profitable to me for the ministry. பவுல் இங்கு தீமோத்தேயுவுக்கு எழுதி, மார்க்குவை உன்னோடே கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். I don't think we read a similar sentence about any other personality who happens to be a servant of God. கர்த்தருடைய ஊழியக்காரராய் இருக்கக்கூடிய வேறு எந்த ஒரு நபரை குறித்தும் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருப்பதாக வேதத்தில் நாம் காண முடியாது. There were servants of God who were profitable to the Lord in ministry, no doubt. ஊழியத்திலே கர்த்தருக்கு பிரயோஜனமான ஊழியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதில் சந்தேகம் துளியும் இல்லை. But Paul here specially mentions Mark's name and says he is profitable to me for the ministry. ஆனால் இங்கேயோ பவுல் விசேஷமாக மார்க்குவின் பெயரை குறிப்பிட்டு ஊழியத்திலே எனக்கு அவன் பிரயோஜனம் உள்ளவன் என்று சொல்லுகிறார். Of course, we should be profitable to the ministry of the Lord in his vineyard. கர்த்தருடைய திராட்சை தோட்டத்தில் ஊழியத்திலே நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பது மறுக்க முடியாத உண்மைதான். But the statement here is profitable to me. Note the word to me. ஆனால் இங்கே இருக்கிற இந்த கூற்றை கவனிக்கும் போது ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன், அதை கவனிக்க வேண்டும். Paul was a senior servant of God. பவுல் ஒரு முதிர்ந்த தேவனுடைய ஊழியக்காரன். Both in age as well as experience and revelation. வயதிலும் அனுபவத்திலும் வெளிப்படுத்தல்களை பெற்றுக்கொள்வதிலேயும் முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒருவர். And he pointed out Mark to be a man profitable to his ministry. மார்க்குவை அவர் சுட்டி காட்டி தன்னுடைய ஊழியத்திலே தனக்கு பிரயோஜனம் உள்ள ஒருவராய் அவர் அறிவிக்கிறார். Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, we should be also profitable people in the ministry to the Lord, and I want to say to me personally, நாமும் கூட ஊழியத்திலே கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தனிப்பட்ட விதத்தில் எனக்கும் ஊழியத்தில் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். The ordination, the appointment to the leadership comes from God. ஊழியத்தின் நியமன அபிஷேக தலைமைத்துவ பொறுப்பு கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வருகிறது. It is not a human appointment. எந்த ஒரு மனித நியமனத்தின் அடிப்படையில் ஏற்படுகிற ஒன்றல்ல இது. And so we should be subject to the leadership always. ஆகவே எப்பொழுதும் தலைமைத்துவத்தின் கீழ் கட்டுப்பட்டு நாம் கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். And then you should work out your ministry in such a way whether I could be useful to the leader. அதை தொடர்ந்து எப்பொழுதுமே
ஊழியத்தின் பாதையிலே தலைவனுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு நிலையிலே தொடர வேண்டும். 2 Timothy 2:21 we know very well. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வசனம். If a man therefore purge himself from these, he shall be a vessel unto honor, sanctified and meet for the master's use, prepared unto every good work. Master's use. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாயிருப்பான். It is written to Timothy, who happens to be a pastor of a church. ஒரு சபையில் போதகனாயிருந்த தீமோத்தேயுவுக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தை இது. Now let's also cleanse ourselves from all those things which contaminate our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை கரைபடுத்தக்கூடிய எல்லாவற்றிலும் இருந்து நாமும் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We should offer ourselves unto the Lord, a vessel unto honor, sanctified, profitable. பரிசுத்தமாக்கப்பட்ட கனத்திற்குரிய பிரயோஜனமான ஒரு பாத்திரமாய் நாம் நம்மை கையளிக்க வேண்டும். I want to speak to you about Mark, a few thoughts. மார்க்குவை குறித்து ஒரு சில சிந்தனை குறிப்புகளை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். The first thought is, முதலாவது சிந்தனை குறிப்பு என்னவென்றால், Mark was a chosen man of God. மார்க்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தாசன். Now listen to the introduction. முகவுரையை கவனமாய் கேளுங்கள். His name is known as John Mark. அவனுடைய பெயர் ஜான் மார்க், யோவான் மார்க் என்று அறியப்படும். In some verses is only pointed out Mark, in some other verses as John, and some other verses John Mark. சில வசனங்களிலே வெறும் மார்க்கு என்று மாத்திரம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது, சில இடங்களிலே யோவான் என்று மாத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, சில வசனங்களிலே யோவான் மார்க்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. John was a Jewish name, யோவான் ஒரு யூத பெயர், and Mark was a Roman name, மார்க்கு ஒரு ரோம பெயர், and his mother was a Jewish lady, அவனுடைய தாயார் ஒரு யூத பெண்மணி, and her name was Mary. தாயாருடைய பெயர் மரியாள். And John's father comes from North Africa. யோவானுடைய தகப்பனார் வட ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர். There are many meanings for Mark, John Mark. யோவான் மார்க்கு என்ற இந்த பெயருக்கு பல பொருள்கள், அர்த்தங்கள் உண்டு. One of the meanings is large hammer, large hammer. அதன் அர்த்தங்களிலே ஒன்று ஒரு மிக பெரிய சம்மட்டி என்று நான் நினைக்கிறேன். சம்மட்டி. There are also other meanings for his name. அவருடைய பெயருக்கு இன்னும் பல பல பொருள்கள் உண்டு. But the important meaning is Jehovah is gracious. ஆனால் முக்கியமான அர்த்தம் என்னவென்றால், யெகோவா கிருபையுள்ளவராய் இருக்கிறார். His father comes from Africa, North Africa, and they got married and they settled in Jerusalem afterwards. வட ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த அவனுடைய தகப்பனார் திருமணம் செய்து கொண்டு பிற்பாடு எருசலேமிலே Barnabas. பர்னபாவின் நெருங்கிய உறவின் முறையான். Barnabas was the brother of John Mark's mother. யோவான் மார்க்குவின் தாயாருடைய சகோதரன் தான் பர்னபா. So to Mark, Barnabas was uncle. ஆகவே மார்க்குவுக்கு பர்னபா தாய் மாமன். Better we know some of the historical thoughts also. It will be useful for us. இப்படிப்பட்ட சரித்திர குறிப்புகளின் பின்னணிகளை நாம் அறிந்து கொள்வது நல்லது. அது நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். The reason why I told you that he was a chosen man of God can be pointed out now. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஊழியக்காரன்
என்று நான் சொன்னதற்கான காரணத்தை இப்பொழுது நாம் தெளிவாய் சுட்டிக்காட்ட அறியலாம். He was unnamed in Mark's gospel itself. மார்க்கு சுவிசேஷத்திலேயே அவன் பெயர் குறிப்பிடப்படாதவன். When Jesus said to go and prepare Passover for him before his death, இயேசு தன்னுடைய மரணத்திற்கு முன்பு தனக்கு முன்னே போய் பஸ்காவை ஆசரிக்கும்படி ஆயத்தம் பண்ணும்படி சொன்னபோது he said, he sent his messengers and said, you will find a man and carrying his picture on his shoulder, follow him and tell him that the master needs to celebrate, to observe his Passover. He would show you a well-furnished upper room. இயேசு தனக்கு முன்பாக அனுப்பின தூதுவர்களிடத்திலே, நீங்கள் போகிற வழியிலே ஒரு நீர் பானையை தோளின் மேல் சுமந்து கொண்டு வருகிற ஒரு மனிதனை பார்ப்பீர்கள். அவனிடத்திலே, எங்கள் எஜமானன் போதகருக்கு பஸ்காவை ஆசரிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும் என நீங்கள் கேட்டால் அவர் ஒரு மேலறையை உங்களுக்கு காண்பிப்பான் என்று சொல்லி அனுப்பினார். Scholars of the Bible are of opinion that man was Mark. அந்த மனிதன்தான் மார்க் என்று வேதாகம பண்டிதர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். You know, certain things cannot be dogmatically proved. சில விஷயங்களை இப்படி இதுதான் என்று ஆதாரபூர்வமாய் அடித்து சொல்ல முடியாது. But the scholars of the Bible understand, feel like that. ஆகிலும் வேதாகம பண்டிதர்கள் இப்படிதான் இருக்கும் என்று புரிந்து கொண்டு உணர்ந்து தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். Again, when Jesus was arrested to be crucified, சிலுவையில் அறையப்படும்படியாக இயேசு கைது செய்யப்பட்ட போது all the disciples fled. சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடிவிட்டார்கள். There was not one fellow to follow him, to suffer with him. அவரோடு கூட பாடுகளை சகிக்க இயேசுவுக்கு துணையாய் செல்ல ஒருவன் கூட முன்வரவில்லை. But there was a man following Jesus Christ and he was supposed to be Mark, people say. ஆகிலும் இயேசுவை ஒருவன் பின்பற்றி சென்றான், அவன் மார்க்குவாய் இருக்கக்கூடும் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். And they wanted to catch him, so he ran away, leaving his garment. அவனை பிடிக்கலாம் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள். அவனோ தன் வஸ்திரத்தை விட்டு ஓடிவிட்டான். And scholars of the Bible say, and that was Mark. வேதாகம பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அதுதான் மார்க்காக இருக்கலாம். So if you refer to Mark's Gospel 14th chapter, மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் 13 to 15, 13 முதல் 15 வரை உள்ள வசனங்களிலே, and the same chapter 50 to 52, அதே அதிகாரம் 50 முதல் 52 வரை உள்ள வசனங்களிலே, and you only find a man whose name was not mentioned. பெயரிடப்படாத ஒரு மனிதனை தான் அங்கே நாம் பார்க்க முடியும். And that man is said to be Mark. அந்த மனிதன் மார்க்காக சொல்லப்படுகிறார். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Mark was not saved at that time. அந்த நாட்களில் அந்த நேரத்தில் மார்க்கு ரட்சிக்கப்பட்டிருக்கவில்லை. He was not one of the apostles also. அப்போஸ்தலர்களிலே ஒருவராகவும் மார்க் இருக்கவில்லை. But he was one who had an inner desire to follow Jesus Christ. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டுமே என்ற மன விருப்பத்தோடு அவன் இருந்தான். The reason why I said he was a chosen man of God was that his name was not mentioned, but his part played in the role of his following Jesus is pointed out. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் என்று நான் அவனை குறிப்பிட்டு சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், பெயர் குறிப்பிடப்படாவிட்டாலும் கூட அவன் இயேசுவை பின்பற்றுவதிலே ஆற்றின பங்கு குறிப்பிடத்தக்க ஒன்று. Brethren, is it not remarkable to think of a man whose name is not mentioned, but God's hand was with him? பெயரே சொல்லப்படவில்லை, ஆகிலும் கர்த்தருடைய கரம் ஒரு மனிதனோடு கூட இருந்தது என்பதை பார்க்கும் பொழுது உண்மையாகவே இது குறிப்பிடத்தக்க ஒரு ஆச்சரியமான காரியம் அல்லவா? And it is believed that he was led to salvation. He was a convert through the ministry of Peter.
பேதுருவின் ஊழியத்தின் மூலமாக அவன் இரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டு மனம் மாறினான் என்று நம்பப்படுகிறது. If you turn to 1 Peter chapter 5 verse 13, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திற்கு நீங்கள் வேதத்தை திருப்பீர்களானால், 5:13, the church that is at Babylon, elected together with you, saluteth you, and so doth Marcus, my son. உங்களோடு கூட தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பாபிலோனில் உள்ள சபையும் என் குமாரனாகிய மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். So Marcus is a name for Mark. In Greek is Marcus. மார்க்கஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் மார்க்குவுக்கு உள்ள இன்னொரு பெயர்தான். And I told you that he was a relative of Barnabas. பர்னபாவின் நெருங்கின உறவின் முறையான் என்று நான் சொன்னேன். But you know certain things historically also which will be useful to you. சரித்திரபூர்வமாய் சில உண்மைகளை நீங்கள் அறிந்திருந்தாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். We cannot completely neglect the Bible history. வேதாகம சரித்திர பின்னணியை முழுவதுமாய் தேவையில்லை என்று நாம் ஒதுக்கி தள்ளிவிட முடியாது. Colossians chapter 4 verse 10, if you read, கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், Aristarchus, my fellow prisoner, saluteth you, and Marcus, sister's son to Barnabas, touching him, he received commandments. If he come unto you, receive him. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தான் ஆகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். Praise God. தேவனுக்கு துதி உண்டாவதாக. We will study about Mark later on. That there was a sort of separation from Mark, in the ministry from Paul. பவுலோடு கூட ஊழியத்திலே வந்த மார்க்கு கொஞ்ச காலத்தில் பிரிந்து சென்றதை அனுபவத்தை குறித்து நாம் பிற்பாடு கவனிக்கலாம். But yet you see here an appreciation coming from Paul about Mark and his ministry. ஆகிலும் இங்கே மார்க்குவை குறித்து பவுல் தன் ஊழியத்திலே பாராட்டி சில வார்த்தைகளை பேசுவதை பார்க்கிறோம். Marcus, sister's son to Barnabas. பர்னபாவுக்கு இனத்தானாகிய பர்னபாவின் சகோதரியின் குமாரனாகிய மார்க்கஸ். It's wonderful to note that Mark and his mother Mary, who is known, and the relation Barnabas. மார்க்குவை குறித்தும் அவருடைய தாயார் மரியாள், அவருக்கு உறவினராக இருந்த பர்னபாவை குறித்து நாம் அறிந்து கொள்வதிலே உண்மையாகவே ஆனந்தம் அடைகிறோம். It is said that Mark was called my own son by Peter, and so probably Mark was converted through Peter and also Mark's mother Mary. பேதுரு மார்க்குவை என் குமாரனாகிய மார்க்கு என்று சொல்லுகிற வசனத்தின் அடிப்படையிலே பார்க்கும்போது, மார்க்கு பேதுருவின் மூலமாகவும் அவருடைய தாயாராகிய மரியாளின் மூலமாகவும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்படி இரட்சிப்புக்குள் வழிநடத்தப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. Mark was a very rich man. மார்க்கு ஒரு பணக்காரன். And he had a very big house. பெரிய வீடு அவனுக்கு சொந்தமாய் இருந்தது. In a photograph I saw a picture of Mark's house. மார்க்குவின் வீட்டை ஒரு புகைப்படம் எடுத்து கொண்டு வந்து காண்பித்தார்கள். அதிலே நான் பார்த்தேன். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். This is a short introduction about Mark, which only point out that he was a chosen man of God. மார்க்கு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு முகவுரையான காரியத்தை கவனித்தோம். You see Mark in the Gospels unnamed. மார்க்குவின் சுவிசேஷத்தில் மார்க்கு பெயரிடப்படாதவராய் இருந்தார். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். As much as I can speak, I speak to you. எந்த அளவுக்கு எவ்வளவு நேரம் என்னால் பேச முடியுமோ அவ்வளவு நான் பேசுகிறேன். And number 2, இரண்டாவதாக, Mark was a good writer. மார்க்கு ஒரு சிறந்த எழுத்தாளன்.
And Mark's gospel was the first gospel among all the gospels written. எழுதப்பட்ட எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலேயும் மார்க்கு சுவிசேஷம் தான் முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகம். 95% of the scholars of the Bible say that the Mark's gospel was the first gospel among the four gospels. 4 சுவிசேஷங்களிலே எழுதப்பட்ட முதல் சுவிசேஷ புஸ்தகம் மார்க்கு சுவிசேஷகம் தான் என்று 95% வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். Thus you can see the freshness and vividness in this gospel. ஆகவேதான் இந்த சுவிசேஷத்தில் மிக தெளிவான விவரங்களையும் ஒரு புத்துணர்வையும் காண முடியும். And people say that Matthew and Luke followed Mark's gospel. மத்தேயுவும் லூக்காவும் மார்க்கு சுவிசேஷ நடையை பின்பற்றி எழுதினார்கள் என்று சொல்லப்படுகிறது. Now the thought is this, I don't know how far it's true. இப்படிதான் கருத்து இருக்கிறது. இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையோ தெரியவில்லை. Peter was an illiterate. பேதுரு கல்வி அறிவில்லாதவர். And he only told the whole story, incidents of Lord Jesus Christ and his association of the Lord Jesus Christ from beginning to the end to Mark, and Mark wrote the gospel. பேதுரு தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவோடு கூட தாங்கள் கொண்டிருந்த நெருங்கிய ஐக்கிய உறவையும் துவக்க முதல் முடிவு வரை விலாவாரியாய் சொல்ல அதை கேட்டு மார்க் எழுதினார் என்று சொல்லப்படுகிறது. Also the epistle of Peter. பேதுரு எழுதின நிருபமும் அதற்கு துணையேடுகளாய் இருக்கின்றன. Now the reason I wanted to point out to you the second thought Mark was a good writer is this. மார்க்கு ஒரு சிறந்த எழுத்தாளன் என்ற இரண்டாவது குறிப்பை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்பியதற்கான காரணம் இதுதான். Whatever talent, whatever gift the Lord has given you, use it. தேவன் உங்களுடைய கரங்களிலே எந்த திறமையை தந்திருந்தாலும் எப்படிப்பட்ட வரங்களை கிருபையை கொடுத்திருந்தாலும் அதை சிறப்பாய் பயன்படுத்துங்கள். He may not be a big orator and good speaker, big speaker like Paul. பவுலை போல ஒரு மிக சிறந்த பேச்சாளராய் நீங்கள் இல்லாமல் இருக்கலாம். He was. மார்க்கும் அப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம். But Mark was able to do that which he was able to do. ஆயிலும் தன்னால் எதை செய்ய இயலுமோ அதை மார்க் சிறப்பாய் செய்தார். Dear brothers, sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, I want to tell you, do in the ministry of the Lord whatever you can do. கர்த்தருடைய ஊழியத்திலே உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை இயன்ற அளவுக்கு சிறப்பாய் செய்யுங்கள். If you can't speak but you can write well, please write. உங்களால் பேசுகிற திறமை இல்லையா, சிறப்பாய் எழுத முடியுமா, எழுதி தள்ளுங்கள். If you can't write but sing well, sing unto the Lord. எழுத இயலாது ஆனால் சிறப்பாய் பாடுவேன் என்று சொல்கிறீர்களா, நன்றாய் பாடுங்கள். If you can't do that but pray for the sick, do it. அதையும் செய்ய முடியாது ஆனால் வியாதியஸ்தலுக்காக ஜெபிப்பேன் என்று சொன்னால் சிறப்பாய் ஜெபியுங்கள். Maybe that God has given you grace to be alone and intercede in prayer. ஒருவேளை தனிமையில் தேவனோடு கூட பரிந்து பேசி ஜெபிக்கும் கிருபையை தேவன் உங்களுக்குள் அதிகமாய் தந்திருக்கலாம். Do it. அதை நன்றாய் செய்யுங்கள். The Lord might lead you to pray together 3 or 4. Do it. ஒரு 3-4 பேராய் சேர்ந்து ஜெபிக்கும்படியான கிருபையை தேவன் தந்திருக்கிறாரா, ஒன்றாய் சேர்ந்து ஜெபியுங்கள். Coming to the menial jobs that you could do, you for the Lord, do it. கர்த்தருக்காக சின்ன சின்ன வேலைகளை செய்ய வேண்டுமா, செய்ய முடியுமா, அதையும் நன்றாய் செய்யுங்கள். You are not a good speaker. நல்ல பேச்சாளர் இல்லை. You are not a singer. நல்ல பாடகர் இல்லை. But you can sweep the floor where the congregation is held. ஆனால் சபை இருக்கிற சபையின் தரையை உங்களால் நன்றாய் பெருக்கி சுத்தமாக்க முடியும். Do it. நல்ல பெருக்குங்க. If you can spread the mat, the grace God has given you, do it. பாய் போடுகிற கிருபையை தேவன் தந்திருக்கிறாரா, நன்றாய் பாய் போடுங்கள். If you can arrange the chairs,
Do it. நாற்காலிகளை ஒழுங்காய் வரிசைப்படுத்த முடியுமா? செய்யுங்கள். All people will not be capable of doing everything. எல்லாவற்றையுமே சிறப்பாய் செய்யக்கூடிய திறமை எல்லாருக்கும் இருக்காது. Mark, what can you do unto the Lord? மார்க்குவே, கர்த்தருக்காக உன்னால் என்ன செய்ய முடியும்? All that Peter had told me, I can write. பேதுரு எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் அப்படியே நயம்பட எனக்கு எழுத தெரியும். And thus Mark's gospel came today. இப்படியாக தான் இன்றைக்கு மார்க்கு சுவிசேஷம் நம் கைகளில் தவழ்கிறது. Brethren, children of God, அன்பான தெய்வ பிள்ளைகளே, do you know first of all what the gift or the talent God has given you? முதலாவதாக தேவன் உங்களுக்கு என்ன கிருபையை, தாளந்தை தந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். Some people do not know that. சிலருக்கு அது கூட தெரியாது. One day one brother came to me long ago, I told you. நீண்ட நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒருவர் என்னிடத்திலே வந்தார். Pastor, lay your hand and pray for me. பாஸ்டர், என் தலை மேல கையை வைத்து எனக்காக ஜெபியுங்கள். And please pray and tell me what gift I have got. எனக்கு என்ன வரம் இருக்கிறது என்று தயவு செய்து ஜெபித்து கண்டுபிடித்து எனக்கு சொல்லுங்கள். I told him. அவரை பார்த்து சொன்னேன், I don't have the gift of finding out your gift. உங்கள் வரத்தை கண்டறியும் வரம் எனக்கு இல்லை. I can only pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்க மாத்திரம்தான் முடியும். I can't say this is your gift. இதுதான் உங்கள் வரம் என்று என்னால் கண்டுபிடித்து சொல்ல முடியாது. But what is your burden in heart? உங்க பாரம் என்ன? I want to pray for the sick. வியாதியஸ்தர்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். Take that. That's your burden. That's your gift. Begin it and don't mind your failures. அதுதான் உங்கள் பாரம், அதுதான் உங்கள் தரிசனமாகவே எதை குறித்தும் பொருட்படுத்தாமல் ஜெபிக்க ஆரம்பியுங்கள். Failures in the initial stages of your ministry should not discourage you. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஏற்படுகிற தோல்வி நம்மை அதைரியப்படுத்தி ஊழியம் செய்யாமல் தடுத்து விடக்கூடாது. A person will not be able to stand forefront in the talent if God has given him in the early days of his life. ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலேயே தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகள், கிருபை வரங்களிலே ஒருவர் முன்னணியிலே நிற்க முடியாமல் போய்விடக்கூடும். So I encourage you. ஆகவே நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். The third one, I want to say only 5. The third one is 5 குறிப்புகளை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவது குறிப்பு in the life of Mark. மார்க்குவின் ஜீவியத்தில் Mark was a good companion in the ministry. ஊழியத்திலே மார்க்கு ஒரு நல்ல தோழனாய் இருந்தார். These thoughts I didn't find out anywhere, but I just read the Bible and tell you. இந்த குறிப்புகளை எங்கேயும் படித்து நான் அறியவில்லை. வேதத்தை வாசித்து ஆராய்ந்து தேவன் எனக்கு கொடுத்த குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறேன். He was a good companion in ministry with other servants of God. ஊழியத்தின் பாதையில் மற்ற தேவ ஊழியர்களோடு ஒரு சிறந்த தோழனாய், உடன் ஊழியனாய் இருந்தான். Let's read Acts of the Apostles, chapter 13, verse 5. அப்போஸ்தலர் எழுதின நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். சாலமி பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். We read here, see the servants of God, Paul and Barnabas were separated to ministry, are now going ahead, and you find John, and they are also John to their minister, to their minister. கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்ய புறப்பட்டு போகும்போது அங்கே மார்க்கு யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான் என்று வாசிக்க கேட்டோம். Although it is said here John, it is John Mark. யோவான் என்று இங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் அது யோவான் மார்க்குவை தான் குறிக்கும். If you read Amplified Bible, you will find it. Amplified Bible நீங்கள் வாசித்து பார்த்தால் யோவான் மார்க் என்று எழுதப்பட்டிருப்பதை காண்பீர்கள். And also John Mark as an attendant to a system, note carefully, as an attendant to a system. நீங்க பாருங்கள், யோவான் மார்க்கு அவர்களுக்கு உதவி செய்யும் உதவிக்காரனாய் இருந்தான். So John Mark was not
a big servant of God at that time. அந்த நாட்களில் யோவான் மார்க்கு ஒரு மிக பெரிய தேவ ஊழியனாய் இருக்கவில்லை. He was only an assistant, an attendant with Paul and Barnabas. பவுலும் பர்னபாவும் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அவர்கள் வேலையை செய்கிற எடுபிடி வேலைக்காரனை போல ஒரு உதவிக்காரனாய் இருந்தார். சகோதரரே, sometimes to go with the senior servants of God just to help him carrying his bag is also a big ministry. சில சமயங்களில் பெரிய தேவ ஊழியர்களோடு உதவி செய்ய போகும்போது அவர்கள் கைப்பையை தூக்கி சுமப்பதும் ஊழியத்தின் அனுபவம்தான். No, Mark may be one of those helping him. அப்படி உதவி செய்த ஒருவராய் மார்க் இருந்திருப்பார். Mark may not be a big orator, preacher. மேடையிலே ஏறி முழக்கமிடுகிற பெரிய பிரசங்கியாராய் மார்க் இல்லாமல் இருந்திருக்கலாம். Paul, Barnabas were going, and John Mark also joined him as an attendant. பவுலும் பர்னபாவும் ஊழியத்திற்கு போகிறார்கள். அவர்கள் பை சுமக்கும் உதவியாளராய் மார்க்கும் கூட ஊழியத்திற்கு போகிறார். May give them water. தண்ணீர் கொடுக்க வரலாம். May sometimes set the things table, etc. ஒருவேளை அவர்கள் ஏறி ஊழியம் செய்வதற்கு வசதியாக மேஜைகளை இருக்கைகளை ஒழுங்கு செய்யும் ஊழியத்தை செய்யலாம். Maybe Paul wanted some grape juice. பவுலுக்கு திடீர்னு கிரேப் ஜூஸ் குடிக்கணும்னு ஆசை வந்திருக்கும். And he brought it to him. உடனே அவருக்கு யோவான் மார்க்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்திருப்பார். Maybe, I don't say maybe. அப்படிதான் என்று சொல்லவில்லை, அப்படி கொடுத்திருக்க கூடும். Why do I say that? ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், we may think these are all not ministries, but I tell you that is a ministry important because it makes the servant of God stand. எடுபிடி வேலை செய்வதெல்லாம் ஊழியம் இல்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட சிறு சிறு வேலைகளை உதவிகளை ஊழியத்தில் செய்தால்தான் ஊழியத்தின் பாதையில் நிலைத்து நிற்க முடியும். A wife may be praying in the house for her husband. ஊழியம் செய்கிற கணவருக்காய் வீட்டில் இருக்கிற மனைவி ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். That's really a good support. உண்மையாகவே அது பேருதவி. And the wife may be preparing good food for her husband. ஊழியத்திற்கு போய் இருக்கிற கணவருக்காய் வீட்டில் இருக்கிற மனைவி நல்ல உணவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கலாம். That's a good work. மிக நல்ல ஒரு வேலை. I know the devil may come and tell us. ஆனால் பிசாசு நம்மிடத்தில் வந்து சொல்லுவான், what are you doing after all? என்ன செய்யற அப்படி பெருசா? Going on cooking. வீட்டுல உட்கார்ந்துட்டு சாப்பாடு சமைச்சு போட்டுட்டே இருக்கிறீங்க. You are setting right things here. வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறாயே. Supposing the wife doesn't cook well. ஒருவேளை வீட்டில் இருக்கிற மனைவி நன்றாய் சமைக்காவிட்டால், or pray well, நன்றாய் ஜெபிக்காவிட்டால், the man's ministry falls down. புருஷனுடைய ஊழியம் விழுந்துவிடும். He is out in the field because of wife's prayer, wife's encouragement. வீட்டிலிருந்து ஜெபிக்கிற மனைவியினுடைய உதவியின் ஆதரவுதான் வெளியிலே வயல்வெளியில் ஊழியத்திலே புருஷனை சிறப்பாய் ஊழியம் செய்ய நிற்க வைக்கிறது. Do you remember Martin Luther's wife? மார்ட்டின் லூதரின் மனைவி உங்கள் நினைவில் இருக்கிறதா? I have told you also, you might have read it also. நீங்கள் படித்தும் இருக்கலாம், நான் சொல்ல நீங்கள் கேட்டும் இருக்கலாம். Martin Luther was in the field of Reformation. சீர்திருத்த இயக்க பணியிலே மார்ட்டின் லூதர் பணித்தளத்தில் ஊழியம் செய்தார். He met with discouragement after discouragement. சோர்வின் மேல் சோர்வு அவரை சந்தித்தது. So he was so much depressed and went to his cot, leaning on it, and sorrowful, very sorrowful there. மனசோர்வு அதிகமானதினால் அதிக துக்கத்தோடு போய் தன் வீட்டின் கட்டிலே அவர் சாய்ந்து கொண்டார். Few minutes after, சில நிமிடங்கள் கழித்தன, his wife came to the room. அவருடைய மனைவி அவர் இருந்த அறைக்குள் வந்தாள். With black dress. கருப்பு துணி உடுத்து கொண்டு வந்தாள். Actually, in those countries, in European countries and other places, when they wear the whole black dress, it means somebody is dead. அந்த நாட்டிலே, ஐரோப்பிய தேசங்களிலே, நீங்கள் கருப்பு உடையை உடுத்தி கொண்டு வந்தால் யாரோ மரித்து விட்டதற்கு துக்கம் அனுசரிக்கிறீர்கள் என்று அர்த்தம். Martin's wife came inside. மார்ட்டின் லூதரின் மனைவி உள்ளே வந்தாள். Martin Luther opened his eyes and looked at her. மார்ட்டின் லூதர் கட்டிலில் சாய்ந்திருந்தவர் தன் கண்களை திறந்து மனைவியை பார்த்தார். And he said, "What's the matter? Who died?" என்னக்கு விஷயம்? யார் செத்து விட்டாரு?
Because she's in black dress. ஏன் மனைவி கருப்பு துணியிலே வந்திருக்கிறாள்? Immediately wife replied, Jesus is dead. உடனே மனைவி பதில் சொல்லுகிறாள், இயேசு மரித்து விட்டார். Jesus is dead? என்ன, இயேசு மரித்து விட்டாரா? Jesus is alive. இயேசு உயிரோடு தான் இருக்கிறார். The reason why I told you is you are sorrowful, so much sorrowful there, leaning on the cot. நீர் இவ்வளவு துக்கமாய் கட்டிலே சாய்ந்திருக்கிறதை பார்த்தால் இயேசு மரித்து விட்டது போல் தெரிகிறது என்று நான் சொன்னேன். Martin Luther got up. மார்ட்டின் லூதர் துடிப்பாய் உயிர் பெற்று எழுந்தார். Got all the strength. முழு பலத்தையும் பெற்றுக்கொண்டார். So his wife didn't do anything. மனைவி வேறொன்றும் பெரிதாய் செய்யவில்லை. Just a word of encouragement. உற்சாகமூட்டும் ஒரு தைரியமான வார்த்தை. Sometimes wife should do that also. சில சமயங்களிலே மனைவி நிச்சயம் அதை செய்யத்தான் வேண்டும். One word of encouragement coming from the wife is enough to make the man stand. மனைவியின் வாயிலிருந்து வருகிற ஒரு உற்சாகமூட்டும் வார்த்தை போதும் அந்த மனிதனை திடகாத்திரமாய் நிற்க செய்துவிடும். You got a great part to be played by in the ministry. ஊழியத்திலே நீங்கள் செயலாற்ற வேண்டிய மிகப்பெரிய ஒரு பங்கை தேவன் உங்கள் கையில் கொடுத்திருக்கிறார். But sorry, some wives discourage only the husband. ஆனால் துக்கத்தோடு சொல்கிறேன், சில மனைவிமார்கள் எப்பொழுதும் புருஷனை அதைரியப்படுத்தி சோர்வு செய்வதற்கென்றே இருக்கிறார்கள். ஆமா, சும்மா ஓடி ஓடி தெரியுங்க என்ன வந்தீங்க கடங்க வீட்டில் they discourage. அதைரியப்படுத்தி சோர்வுற செய்வார்கள். Thank God. தேவனுக்கு நன்றி. So Mark was a good companion. மார்க்கு ஒரு நல்ல தோழனாய், உதவி ஊழியனாய் துணை நின்றான். Now listen, கவனியுங்கள், if you are called to be a companion with some other senior servants of God, you are a blessed man. ஒரு மூத்த தேவ ஊழியருக்கு உதவி ஊழியனாக இருக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் பாக்கியம் பெற்ற ஒரு ஊழியக்காரன். Holy Spirit separated Paul and Barnabas to ministry. பரிசுத்த ஆவியானவர் பவுலையும் பர்னபாவையும் ஊழியத்துக்கென்று பிரித்தெடுத்தார். When they went out from Antioch, they went together. அந்தியோகியாவிலிருந்து அவர்கள் புறப்பட்டு போன பொழுது ஒன்றாய் சேர்ந்து சென்றார்கள். As you read 14th chapter of Acts, அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது, you know, miracles took place. ஒரு அற்புதம் நடந்தது. And they called Barnabas Jupiter and Paul Mercurius. அற்புதத்தை பார்த்த மக்கள் பர்னபாவை யூபித்தர் என்றும் பவுலை மெர்க்குரி என்றும் அழைத்தார்கள். You can read that in 14th chapter of Acts. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்க முடியும். And it is read in the Bible that Paul was a chief speaker. வேதத்திலே பவுல் தான் பிரதான பிரசங்கியாராய் இருந்தார். Barnabas was not a big speaker like Paul. பவுலை போல பர்னபா மிகப்பெரிய பிரசங்கியாய் இருக்கவில்லை. But I don't know what Barnabas did. பர்னபா என்ன செய்தாரோ தெரியவில்லை. Maybe he did all the introductory part. ஒருவேளை ஊழியரை அறிமுகப்படுத்துவது, ஊழியத்தின் நினைவுகளை அறிமுகம் செய்கிற முதல் பகுதியை அவர் செய்திருக்க கூடும். Maybe he conducted some worship. ஆராதனை நடத்தி இருக்கலாம். Maybe he introduced something, read some announcements. ஒருவேளை ஏதாவது அறிவிப்புகளை மக்களுக்கு கொடுத்திருக்கலாம். Maybe that he sang some songs before Paul could come. பவுல் வந்து பிரசங்கிப்பதற்கு முன்பு சில பாடல்களை பாடி வசனங்களை வாசித்து காண்பித்திருக்கலாம். But it is said about Paul, chief speaker. ஆனால் பவுலை குறித்துதான் பிரதான பிரசங்கியார், சிறப்பு பேச்சாளர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. One chief speaker, the other was a helper in the ministry. ஒருவர் சிறப்பு பேச்சாளர், மற்றொருவர் ஊழியத்தில் உதவியாளர். What about Paul and Silas? பவுல் சில்வானை குறித்து என்ன? Supposing they were not together, no, they could not have prayed and sang praises in the prison in the midnight. நள்ளிரவில் அடைபட்டிருக்கிற சிறைகூடத்தில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடினார்கள். Maybe Silas or Paul, who told, I don't know. Come on, we will praise God. Come on, we will pray now. பவுலோ இல்லாவிட்டால் சீலாவோ யாரோ, வாருங்கள் நாம் பாடி தேவனை துதிக்கலாம் என்று சொல்லி இருந்திருக்கலாம். So in the midnight, we in the prison, both were together to praise God, to sing also. சிறைச்சாலை, நள்ளிரவு நேரம், கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை,
தேவனை பாடி துதித்தார்கள். Praise God. தேவனுக்கே துதி உண்டாகட்டும். So, to pray and to praise God, we need one person. ஜெபிப்பதற்கும் தேவனை துதிப்பதற்கும் நடத்த நமக்கு ஒருவர் தேவை. Paul didn't preach within the prison. சிறைச்சாலைக்குள்ளே போய் பவுல் பிரசங்கிக்கவில்லை. He only sang praises to God with Silas. சீலாவோடு சேர்ந்து கர்த்தரை துதித்து பாடதான் செய்தார்கள். Praise God. தேவன் துதிக்கப்படுவாராக. That could bring a great miracle there. அது ஒரு பெரிய அற்புதத்தை உள்ளே கொண்டு வந்தது. Thus you see, if you see the whole of the New Testament, புதிய ஏற்பாடு முழுவதையும் இப்படி நாம் கவனித்து பார்க்கும்போது Paul and Barnabas, பவுலும் பர்னபாவும், Paul and Silas, பவுலும் சீலாவும், Paul and Timothy and Silvanus, பவுல் தீமோத்தேயு சில்வான், Peter and John. பேதுருவும் யோவானும். Do you see always two persons together at least? எப்பொழுதும் இரண்டு பேராய் ஊழியத்தில் ஒன்றாய் சேர்ந்து ஊழியம் செய்வதை பார்க்கிறோம். Jesus also sent his disciples 2 by 2. இயேசுவும் கூட தன்னுடைய சீஷர்களை இரண்டு பேராய் ஊழியத்துக்கு அனுப்பினார். That's why we used to say to you, அதனால்தான் நானும் கூட உங்களிடத்தில் சொல்லுவதுண்டு, better you go with your wife. நீங்கள் உங்கள் மனைவியோடு கூட சேர்ந்து ஊழியத்திற்கு போவதே நல்லது. That's my humble loving advice. அன்பான என்னுடைய தாழ்மையான ஒரு அறிவுரை இது. If you can't go with your wife, take some other person with you, maybe a junior. மனைவியோடு சேர்ந்து நீங்கள் ஊழியத்திற்கு போக இயலாவிட்டால் உங்களோடு கூட ஊழியத்தில் இருக்கிற ஒரு இளநிலை ஊழியரையாவது கூட்டிக் கொண்டு போங்கள். To go alone is not advisable. தனியாய் ஊழியத்திற்கு போவது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாய் இல்லை. See, always help one another. பாருங்கள், எப்பொழுதுமே ஒருவருக்கொருவர் அது உதவி செய்ய உறுதுணையாய் இருக்கும். If two of you can go together, நீங்கள் இருவர் சேர்ந்து ஊழியத்திற்கு போவீர்களானால் it's a physical strength for you. அது சரீர பிரகாரமாகவே ஒரு பலனாய் இருக்கும். It's a mental strength for you. அது மன திட பலனை அதிகரிக்கும். It's a spiritual strength for you. ஆவிக்குரிய பலனும் உங்களுக்குள் இரட்டிப்பாய் இருக்கும். Otherwise you will be alone suffering. இல்லாவிட்டால் தனியாய் பாடுபட்டு கஷ்டப்படக்கூடும். So go together, two sisters together, two brothers together, husband and wife together. Don't try to go alone unless it is a very confidential matter to speak with you. ஊழியத்திற்கு போகும்போது தயவு செய்து இரண்டு பேராய், இரண்டு சகோதரர்களாகவோ இரண்டு சகோதரிகளாகவோ புருஷன் மனைவியாகவோ சேர்ந்து செல்லுங்கள். ஒருபோதும் தனிமையாய் போக வேண்டாம். ஒருவேளை தனியாக தான் பேச வேண்டும் என்ற தவிர்க்க முடியாத ரகசியமான காரியம் இருக்குமானால் ஒழிய மற்றபடி சேர்ந்து செல்வது நல்லது. Pastor, I want to speak to you a confidential matter. பாஸ்டர், ரகசியமான ஒரு காரியத்தை உங்களோடு தனிமையாய் நான் சொல்ல விரும்புகிறேன். Maybe 1 or 2 occasions. 1-2 முறை வேண்டுமானால் அப்படி வாய்ப்பு வரலாம். But ஆனால் go alone. தனியாய் போக வேண்டாம். It helps you in ever so many ways. எத்தனையோ பல விஷயங்களில் சேர்ந்து போவது உங்களுக்கு பேருதவியாய் இருக்கும். To the senior it helps, as I told you, physically and mentally, spiritually, morally also. நான் சொல்லுவேன், மூத்த ஊழியர்களுக்கு சரீர பிரகாரமாக, மன ரீதியிலே, ஆவிக்குரிய ரீதியிலே சொல்ல போனால் நம்முடைய சன்மார்க்க நெறியின் பரிசுத்த வாழ்க்கைக்கும் அது பேருதவியாயிருக்கும். There is a possibility to slip in your moral life. சன்மார்க்க பரிசுத்த வாழ்க்கையில் தவறி விழுந்து விட ஒரு வாய்ப்பு உண்டு. We should not be overconfident of our own spiritual standard. நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி அளவு கடந்த நம்பிக்கை ஒருபோது நமக்குள் வர இடம் கொடுக்க கூடாது. You will be able to also look at the senior man and learn from him ever so many good character from him. அந்த மூத்த ஊழியர்களுடைய ஊழிய அனுபவ பாதையிலே எத்தனையோ பல தரப்பட்ட நல் விஷயங்களை, ஊழிய அணுகுமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளும் பாக்கியம் கிடைக்கும். For example, உதாரணத்திற்கு, when Paul wrote epistle to Philippians, பவுல் பிலிப்பியருக்கு தன் நிருபத்தை எழுதின போது he said, அவர் சொல்லுகிறார், I cannot send anybody to you except Timothy, who is like-minded, is like me, he says. பவுல் சொல்லுகிறார், என்னை போல மனதுள்ளவனாயிருக்கிற தீமோத்தேயுவை தவிர அனுப்பி வைப்பதற்கு இடத்தில் வேறு யாருமே இல்லை. Now I am asking you a question.
உங்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கட்டும். How did Timothy learn all these good qualities? பவுலிடம் இருந்த இத்தனை நல்ல குண லட்சணங்களை தீமோத்தேயு எப்படி கற்றுக்கொண்டிருப்பான்? By looking at him. பவுலையே பார்த்து பார்த்து. How does he talk? எப்படி பவுல் பேசுகிறார்? How does he behave? பவுல் எப்படி ஜெபிக்கிறார்? How does he behave? பவுல் எப்படி நடந்து கொள்ளுகிறார்? How does he pray? பவுல் எப்படி ஜெபிக்கிறார்? How does he answer to them? அவர்களுக்கு எப்படி பவுல் பதில் தருகிறார்? How does he look? எப்படி பார்க்கிறார்? All these things are a lesson for the person. இவை எல்லாவற்றையும் உடன் ஊழியராய் கற்றுக்கொள்ளும் நல் பாடங்களாய் தீமோத்தேயு அறிந்து கொண்டார். Just be an onlooker of your senior person, learn. ஒரு மூத்த ஊழியரின் செயல்பாடுகளை பார்த்து கொண்டிருப்பதே கற்றுக்கொள்வதற்கு சிறந்த வழியாயிருக்கும். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Fourth one I say. நான்காவது ஒன்றை நான் சொல்லட்டும். Mark was a bold missionary. மார்க்கு ஒரு துணிந்த தைரியம் நிறைந்த மிஷனரி. You know, he went to Africa, North Africa again, to ministry. ஊழியத்திற்காக மார்க்கு திரும்பவும் வட ஆப்பிரிக்காவுக்கு சென்றார். In the meanwhile, இடைக்காலத்தில் you know, there was a separation from Apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை விட்டு சில காலம் அவர் பிரிந்திருந்தார். If you read 13th chapter of Acts, 13th verse, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், the one who went with Paul and Barnabas returned to Jerusalem. Paul, in 13th verse, if you will read. 13ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், பின்பு பவுலும் அவனை சேர்ந்தவர்களும் பாப்போ பட்டணத்தை விட்டு கப்பல் ஏறி பம்பிலியாவில் இருக்கும் பெர்கே பட்டணத்துக்கு வந்தார்கள். யோவான் அவர்களை விட்டு பிரிந்து எருசலேமுக்கு திரும்பி போனான். That was John Mark. அதுதான் யோவான் மார்க்கு. And we don't know the exact reason. உண்மையான சரியான காரணம் நமக்கு தெரியாது. But some people say. ஆனால் சிலர் சொல்லுகிறார்கள், and when Paul and Barnabas went to certain places where they had to meet with some brutal characteristics of the people, Mark was little unable to cooperate with them, so returned to Jerusalem. I don't know the reason. காரணம் தெரியவில்லை. ஆனால் சிலர் சொல்லுகிற கருத்தின்படி பார்த்தால், பவுலும் பர்னபாவும் ஊழியம் செய்யும்படி போன சில இடங்களிலே மிருகத்தனமான கண்மூடித்தனமான தாக்குதலை தொடுக்கிற நேரடியான சந்திப்பை அவர்கள் சந்தித்த பொழுது மார்க்குவால் அதை ஏற்றுக்கொள்ளவோ ஒத்துழைப்பு கொடுக்கவோ தகுந்த மனநிலை இல்லாதபடியினால் அவர் போய்விட்டார் என்று சொல்லுகிறார்கள். We don't know. நமக்கு தெரியாது. You see, sometimes being immature in ministry, they could not stand with seniors. சில சமயங்களிலே ஊழியத்தில் போதுமான அளவுக்கு முதிர்ச்சியும் தேர்ச்சியும் இல்லாத பட்சத்தில் மூத்த ஊழியர்களோடு உறுதுணையாய் நிற்பது இயலாத காரியம். Now listen. கவனியுங்கள். When the second Paul's missionary journey came, இரண்டாவதாக பவுலின் மிஷனரி பயணம் வந்தது. Paul was annoyed with Mark. இப்பொழுது பவுல் மார்க் மீது கோபப்படுகிறார். The Barnabas want to take Mark with him, and but Paul said, no, we will not take Mark with us. பர்னபா சொல்லுகிறார், மார்க்கையும் கூட்டிக் கொண்டு போகலாம் என்று. ஆனால் பவுலோ இல்லை, வேண்டவே வேண்டாம், மார்க் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். You find கடுங்கோபம் உண்டாயிற்று. They were so much antagonistic, and said, because he did not come with us, we will not take him with us. போன முறை நம்மோடு கூட வராமல் பாதியில் நம்மை விட்டு பிரிந்து போனபடியினால் இந்த முறை அவனை கூட்டிக் கொண்டு போகக்கூடாது என்று கடுகோபம் கொண்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை. So Barnabas took Mark with him, Paul took Silas with him. ஆகவே பர்னபா மார்க்குவை தன்னோடு கூட்டிக் கொண்டு ஒரு மிஷனரி ஊழியம் செய்தார். பவுல் சீலாவை தன்னோடு கூட்டிக் கொண்டு ஒரு ஊழியத்திற்கு போய்விட்டார். Being a relation, Barnabas had a soft corner to Mark. பர்னபாவுக்கு மார்க் உறவின் முறையானாய் இருந்தபடியினால் மார்க்கின் மீது பர்னபா கொஞ்சம் பரிதாபம் காண்பித்தார். He strengthened him and he took him. பர்னபா மார்க்கை பலப்படுத்தினார், தட்டி கொடுத்து தைரியப்படுத்தி கூட்டிக் கொண்டு போனார். That separation did not continue. ஆயினும் இந்த பிரிவு தொடரவில்லை. In the latter days of Paul, it looks Mark. He called Mark. Mark met him and they were together and he appreciated him.
பவுலின் பிற்கால ஊழியத்தை பார்க்கும் பொழுது பவுல் மார்க்குவை தன்னோடு கூட சேர்த்து கொண்டு மார்க்குவின் கிரியைகளை செயல்களை பாராட்டி ஊழியம் செய்ததை பார்க்க முடியும். That is why Paul said he was profitable to me in the ministry. அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், ஊழியத்தில் மார்க்கு எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். So that shows that there may be fluctuations in our ministries, but we should not be discouraged. It will not continue. It can be restored. ஊழியங்களிலே ஏற்ற தாழ்வுகள் வரக்கூடும் என்பதையே இது காண்பிக்கிறது. ஆகிலும் இதனால் நாம் சோர்ந்து போய் ஏற்ற தாழ்வுகளிலே பின்னடைவு கண்டுவிடாதபடிக்கு தொடர்ந்து நம்முடைய ஐக்கியத்தை பரிபாலிக்க வேண்டும். He was a bold missionary. அவர் ஒரு துணிந்த தைரியம் நிறைந்த மிஷனரி. He went to North Africa again. மீண்டும் திரும்பவும் வட ஆப்பிரிக்காவுக்கு மார்க்கு போனார். Listen, these are all not found in the Bible. கவனியுங்கள், இதையெல்லாம் வேதத்தில் வாசிக்க முடியாது. These are all the histories, the tradition says. பாரம்பரிய சரித்திரங்கள் சான்றாய்வைகளை எடுத்து சொல்லுகின்றன. And Mark went to Alexandria. மார்க்கு அலெக்சாந்திரியா என்ற பட்டணத்திற்கு போனார். That is north of Africa. அது ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதியிலே இருக்கிறது. He wanted to preach the gospel in the place where his father was born. தன் தகப்பன் பிறந்த அந்த இடத்திற்கு போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று மார்க்கு விரும்பினார். And there he had to face lot of oppositions. பலமான எதிர்ப்புகளை அதிகமாய் அங்கே அவர் சந்திக்க நேர்ந்தது. Once it is written in a book. Once when his slippers he had to repair his slippers. ஒரு முறை அவர் தன்னுடைய செருப்பையே பழுதுபார்க்க வேண்டியதா இருந்தது. So the cobbler, while doing the job, wrongly hammered it on his own toe. ஆகவே அந்த செருப்பு தைக்கிறவர் செருப்பிலே ஆணி அடிக்கும் போது தவறி அவருடைய நுனி விரலிலே அடித்து விட்டார். And then wound and then lot of bleeding. அது காயம் கண்டு அதிலே இரத்தம் வர ஆரம்பித்தது. Immediately Mark touched and prayed for him. உடனே மார்க்கு அவருக்காக கையை தொட்டு ஜெபித்தார். There was an immediate healing. உடனே தொட்டு ஜெபித்த உடனே அந்த காயம் ஆறி பரிபூரண குணம் உண்டாயிற்று. That cobbler became a saved man immediately. அந்த காட்சியை கண்டு அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அந்த செருப்பு தைக்கிற மனிதன் உடனே ரட்சிக்கப்பட்டு மனம் மாறிவிட்டான். It is said that that cobbler was the next bishop in Alexandria. அந்த செருப்பு தைத்து ரட்சிக்கப்பட்ட முதல் மனிதன் அலெக்சாந்திரியாவிலே முதல் பிஷப்பாய் பொறுப்பேற்றாராம். These are all tradition says. பாரம்பரிய சரித்திர குறிப்புகள் இவைகளை குறிப்பிடுகின்றன. And through Mark many miracles were happened. They did happen. மார்க்குவின் மூலம் இப்படி பல பல அற்புதங்களை ஆண்டவர் நடைபெற செய்தார். He was able to ordain bishops and deacons in Alexandria. அலெக்சாந்திரியா பட்டணத்திலே பல பிஷப்புகளை பல மூப்பர்களை கண்காணிகளை மார்க்கு ஏற்படுத்தினார். After the martyrdom of Barnabas and Paul, Mark continued his ministry. பர்னபாவும் பவுலும் இரத்த சாட்சிகளாய் படுகொலை செய்யப்பட்ட பின்பு மார்க்கு தன் ஊழியத்தை தொடர்ந்து செய்தார். Isn't it wonderful that Mark was a bold missionary? இவ்வளவு தைரியம் நிறைந்த மிஷனரியாய் மார்க் ஊழியம் செய்தார் என்பதை கேட்கும் பொழுதே ஆச்சரியமாய் இருக்கிறது அல்லவா? He might be a coward in the beginning. ஊழியத்தின் ஆரம்பத்தில் ஒருவேளை கோழையை போல் பயந்து ஓடி இருக்கலாம். But he became a bold missionary later on. பின்னாளிலே அஞ்சா நெஞ்சனாய் துணிந்த மிஷனரியாய் திகழ்ந்தார். Hallelujah. ஹல்லேலூயா. I want you to say, you be a bold servant of God always. எப்பொழுதும் நீங்களும் எதற்கும் அஞ்சாத தைரியம் நிறைந்த ஊழியர்களாய் ஊழியம் செய்யும்படி உங்களை கேட்கிறேன். Initial failures should not discourage you. ஆரம்பத்தில் கண்ட தோல்விகள் உங்களை அதைரியப்படுத்தி சோர்வுற செய்துவிடக் கூடாது. Finally, கடைசியாக the fifth point for you. ஐந்தாவது குறிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Mark died as a martyr. மார்க்கு ஒரு இரத்த சாட்சியாய் மரித்தார். Almost all the apostles died as martyrs. ஏறக்குறைய அப்போஸ்தலர்கள் அனைவரும் இரத்த சாட்சிகளாகவே மரித்தார்கள். In Alexandria, he did a fantastic ministry. அலெக்சாந்திரியாவிலே பிரம்மாண்டமாய் குறிப்பிடத்தக்க சிறப்பான ஊழியத்தை செய்தார். And several churches were established. பல திருச்சபைகள் அங்கே ஸ்தாபிக்கப்பட்டன. He was able to appoint deacons and bishops.
பல மூப்பர்களை, பல பேராயர்களை அவர் நியமித்தார். And there are many idolaters in Alexandria. அலெக்சாந்திரியா பட்டணத்திலே விக்கிரக ஆராதனைக்காரர் பலர் இருந்தார்கள். So they were antagonists, they were very annoyed with Mark. ஆகவே அவர்கள் எல்லாருமே மார்க்குவின் மீது மிக மிக கோபமாய் கொதித்துக் கொண்டிருந்தார்கள். They were annoyed general Christians. பொதுவாகவே இருந்த கிறிஸ்தவர்கள் மீது அவர்களுக்கு ஒரு பெரிய கோப வெறி இருந்தது. One day, ஒரு நாள், it was the Easter day for God's people. தேவ ஜனங்கள் எல்லாரும் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருந்தார்கள். And at the same time, it was also a festival for the people in Alexandria. அதே நாள் அலெக்சாந்திரியாவில் இருந்த மக்களுடைய அவர்களுடைய பண்டிகை நாளாகவும் இருந்தது. Mark was preaching in the church. மார்க்கு சபையிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். These idolaters rushed into the church. இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எல்லாரும் சபைக்குள்ளே கூட்டமாய் புகுந்தார்கள். And they tied around his neck and pulled him along the road. கழுத்திலே ஒரு கயிறை கட்டி தெருவிலே இழுத்து கொண்டு போனார்கள். And then they burnt him alive. பின்பு அவரை உயிரோடு தீ கொளுத்தி விட்டார்கள். That night he was burnt. அன்று இரவு அவர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார். Next morning the people again went there to see how he was. அடுத்த நாள் காலையிலே எப்படி இருக்கிறான் என்று பார்க்கும்படி மக்கள் போய் பார்த்தார்கள். And he was consumed, he suffered, he was tortured, and with tremendous pain he died. தீ காயங்களால், சொல்ல முடியாத கொடிய வேதனைகளினால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். And they immediately wanted to completely throw off the dust. உடனே முழுவதுமாய் தூசி அவன் மீது வாரி இறைத்து விட வேண்டும் என்று விரும்பினார்கள். A great thunder rain storm came there. அந்த நேரத்தில் மிகப்பெரிய இடி, ஒரு பெரிய மழை புயல் வீசியது. And they all ran away out of fear. பயந்து திகைத்து எல்லாரும் திகில் பிடித்து ஓடிவிட்டார்கள். But the good Christians went over there, took his body and buried it in the church altar near in Alexandria. நல்ல கிறிஸ்தவர்களோ ஒன்றாய் சேர்ந்து அவருடைய தீ காயங்களால் வேதனைப்பட்டு மரித்த உடலை எடுத்துக்கொண்டு போய் அலெக்சாந்திரியாவில் இருந்த அந்த சபையின் பிரசங்க பீடத்துக்கு பக்கத்திலே அடக்கம் பண்ணினார்கள். Glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். The house of John Mark's house, whose mother was Mary, where Peter returned after his imprisonment. சிறைச்சாலையில் இருந்து பேதுரு திரும்பி வந்த பின்பு யோவான் மார்க்குவின் வீடாகிய அவருடைய தாயார் மரியாள் வீட்டில்தான் இருந்தார். Christians used to pray in her house often. அடிக்கடியாய் கிறிஸ்தவர்கள் அந்த வீட்டிலே கூடி ஜெபிப்பது வழக்கம். His house has become a prayer house almost. அவருடைய வீடு ஏறக்குறைய ஒரு ஜெப வீடாகவே மாறிவிட்டது. I am concluding. நான் முடிக்கிறேன். Look at the life of Mark in general. மார்க்குவின் ஜீவியத்தை கொஞ்சம் பாருங்கள். How he began, how he grew, how he did backslide, and he came back again, and then was a bold missionary, died as a martyr. எப்படி தன் வாழ்க்கையின் பயணத்தை துவங்கினார், வளர்ந்தார், அனுபவத்தை கற்றுக்கொண்டார், சற்று பின்வாங்கினார், திரும்பவும் வந்தார், தேர்ந்தார், ஊழியம் செய்தார், தைரியமான மிஷனரியாய், இரத்த சாட்சியாய் மரித்தார். நான் ஒரு நல்ல பாடத்தை படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் மார்க்குக்கு சொன்னது போல, சொல்லப்பட்டது போல சொல்லப்பட வேண்டும். என்ன சொல்லப்பட வேண்டும்? இன்னார், உங்களுடைய பெயரை சொல்லி, இன்னார் என்னுடைய ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமான, உங்கள் பெயரை சொல்லி, இன்னார் என்னுடைய ஊழியத்துக்கு மிகவும் பிரயோஜனமானவள், பிரயோஜனமானவன் என்று சொல்ல. எனக்கும் நீங்கள் பிரயோஜனமாக இருக்க மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்க. ஒரு சின்ன ஆராய்ச்சி செய்வோம். என்னுடைய ஊழியம் பிரயோஜனமான ஊழியமாக இருக்குதா, அல்லது நானும் ஊழியம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு ஊழியம் செய்கிறேன்? பேருக்காக ஒரு ஊழியம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. என்னுடைய ஊழியம் பிரயோஜனமுள்ள ஊழியமாக இருக்க வேண்டும். என்னால் முடிந்ததை நான் செய்ய. எழுதணுமா,
ஆடணுமா, கூட போகணுமா, சும்மா இருக்கணுமா? நான் எத்தனையோ தடவை சுந்தரம் அவர்கள் இருந்தவள்ள பேசாமல் இருந்திருக்கிறேன். ஒன்றும் அமைதியாக பக்கத்தில் இருக்காங்க. ஒரு ஊழியம் இல்லாமல் இருக்கிற போல தோணும். அப்படி போனதுனால தான் அந்த ஊழியத்தை தந்தார். ஒரு சில சமயங்களில் உங்களுடைய ஊழியத்தில் கூட பிரயோஜனப்படாத போல இருக்கும், கூட போயிட்டு சும்மா இருக்கிறமேன்ட்டு. நான் பொறுமையோடு போகும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை உபயோகப்படுத்த. இப்பொழுது ஜெபிப்போம்.